இன்னைக்கு கிளாஸில் இப்போ இப்போ கேட்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் introduction of user persona. ஸோ நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி ப்ரைமரி ரிசர்ச் அண்ட் செகண்டரி ரிசர்ச். அதில் வந்து நம்மளுக்கு தெரியும், வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை யார் நம்மளோட டார்கெட் யூசர்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். யார் நம்மளோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண போகிறா, இல்லை நம்ம வெப்சைட்டை யூஸ் பண்ண போகிறா அப்படிங்கிறது தெரியும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அவங்க தான் நம்மளோட டார்கெட் யூசர்ஸ்னு தெரிஞ்சிடும். ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட நீட்ஸ் என்ன, அவங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க நம்மளோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது, இல்லை காம்படிட்டரோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு, அண்ட் அவங்களோட கோல்ஸ் என்ன, இப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த பர்சோனாவில் அதான் ஆப்ஜெக்டிவ், லைக் தட் இஸ் த கோல் ஆஃப் டூயிங் அ யூசர் பர்சோனா. அண்ட் இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பர்சனை க்ரியேட் பண்ணோன்னா நம்மளால் ஈஸியாக அந்த ஸ்பெசிஃபிக் யூசருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி ஒரு யூசர் பர்சனை க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அண்ட் டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிசைன் ப்ராசஸில். ஸோ அதனால தான் வந்து நம்ம யூசர் பர்சனாக க்ரியேட் பண்ணுறோம். Why personas are needed in UX UI design? ஸோ இந்த மாதிரி பர்சனாக க்ரியேட் பண்ணுறது வந்து எப்படி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த பர்சனா இல்லாமல் நம்ம வந்து டிசைன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஜென்ரலாக எல்லா யூசர்ஸ்க்காகவும் இருக்கிற மாதிரி இருக்கும், லைக் காமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக்கோட யூசர் நீட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்காக டிசைன் பண்ண மாதிரி இருக்காது. அதனால் அது வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க அப்ளிகேஷனாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக ப்ராப்ளமும் சால்வ் பண்ணாது, அவங்கள ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமோ இல்லை அவங்களோட ஸ்பெசிஃபிக் நீட்ஸோ சால்வ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அதனால நம்ம வந்து இந்த மாதிரி யூசர் பர்சனாக க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த பர்சனாக இருக்கிறதுனால இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் when it comes to அந்த ஜென்ரலாக இருக்க டேட்டாவை வந்து ரொம்ப ரெலவெண்ட்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்யூரேட் பண்ணுறதுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். அண்ட் இட் கேன் ஆல்சோ ஹெல்ப் டீம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் யூசர் பர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் எமோஷ்னல் நீட்ஸ். லைக் இப்போ டிசைன் டீமிங் வந்து யூ ஆர் ஒர்க்கிங் அலாங் வித் 2-3 அதர் டிசைனர்ஸ் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஷேர்டாக தெரியும் இந்த மாதிரி தான் யூசரோட நீட்ஸ் இருக்குது, யூசரோட பர்ஸ்பெக்டிவ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது வி ஆல் கேன் அண்டர்ஸ்டாண்ட். எல்லாருமே can be in the same page. அதனால் we are creating the persona. and also ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஒரு கிளைண்ட்ஸ் இப்போ ஃப்ரீலான்ஸ் பண்ணுறோன்னா கூட அவன் வந்து கிளைண்ட்ஸ் கூட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா சேம் காமன் வெக்காபுலரி யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பர்சனாவை வச்சு யூசர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இது அவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாகவே கன்வே ஆகும், புரியும். அதனால் இட் வில் ஆல்சோ பி யூஸ்ஃபுல் இன் தட் கேஸ். ஸோ நம்ம வந்து டிசைன் டீமோட ஒர்க் பண்ணாலும் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட், கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணும்போதும் லைக் கிளைண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் டிஸ்கஸ் பண்ணும் போதும் தே கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறமா திஸ் வில் ஆல்சோ ஹெல்ப் அஸ் இன் ப்ரையாரிட்டைசிங் த ஃபீச்சர்ஸ். லைக் பர்சனாக இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும் எந்த ஃபீச்சர்ஸ் வந்து யூசர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, வாட் ஆர் த ப்ரைமரி ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால் we can also create effective product road map. லைக் இந்த ஃபீச்சர்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம், ஏன்னா இது வந்து யூசரோட நீட்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இந்த டைம்லேயே ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட செக்டார் எடுக்கிறோம், இதுதான் பெயின் பாயிண்ட்
அதுல இருந்து நம்ம கிரியேட் தானே பர்சோனா. ரிசர்ச் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாகவே லைக் ஆப்ஜெக்டிவ்ஸ் அது என்னென்னலாம் இருக்கும் பர்சோனால அப்படிங்கிற டெம்ப்ளேட்லும் நம்ம பார்ப்போம். பட் ஒரு யூஸரை பற்றி கம்ப்ளீட்டாகவே இருக்கும். வெறும் பெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லை, லைக் அவங்களோட மோட்டிவேஷன்ஸ் என்ன, ஏன் அது அவங்க நீட்ஸ் என்ன, அதெல்லாமே இருக்கும் பர்சோனால. ஒரு யூஸர் பற்றி, டார்கெட் யூஸரை பற்றி எல்லாமே. யூசர் நம்ம யூசர்னு சொன்னா அங்க ஒருத்தர் தான் வைக்கிறோம். பட் அதுல வந்து இந்த ஏஜ்ல இருக்கவங்க தான் இதெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு இது மாதிரி. ஆமா, அந்த ஒருத்தர் நம்மளோட யூசர் குரூப்பாக இருக்க போகிறாங்க. ஸோ எத்தனை யூசர் குரூப் இருக்கோ அத்தனை பர்சனாக நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒருத்தர் கிரியேட் பண்றோம், அந்த ஏஜ் செக்டருக்குள்ள இருக்கிறவங்க இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்றாங்க. அவங்க வந்து நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகே. Core concepts and definitions, like what are the important concepts that we need to understand before we get into the persona template அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஒரு யூசர் பர்சனானா இட் இஸ் கோயிங் டு பி ஃபிக்ஷனல், பட் அது வந்து ரியலிஸ்டிக் ரெப்ரசன்டேஷனாக தான் இருக்க போகுது. நம்ம டார்கெட் யூசர்ஸ் யாரோ, நம்ம ரிசர்ச் டேட்டாவை பேஸ் பண்ணி யார் நம்ம டார்கெட் யூசர்னு கண்டுபிடிச்சோமோ அவங்கள ரெப்ரசன்ட் பண்ண போகுது இந்த பர்சோனா. அண்ட் பர்சோனாவில் வந்து இட் இஸ் கோயிங் டு டிபிக்ட் அவங்களோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ், லைக் அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அண்ட் பிஹேவியர்ஸ் என்ன, இந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்கான யூசர் செக்மெண்ட்டில் அவங்களோட கோல்ஸ் என்ன, இப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து இந்த யூசர் பர்சோனா டிபிக்ட் பண்ண போகுது. ஸோ யூசர் குரூப் வர்ஸ் பர்சோனா என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ நம்ம சர்வே எடுக்கிறப்போ அவங்க பிஹேவியர் அதெல்லாம் எப்படி பண்ணுவோம்? சர்வே எடுக்கும்போது பிஹேவியர் அனலைஸ் பண்ணுறது அந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம கொஷின்ஸ் எடுக்கிறதுல தான் இருக்குது. அவங்க பிஹேவியர் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் கொஷின்ஸ் நம்ம எடுக்கும்போது. லைக் எவ்ரிடே ரொட்டீன் அவங்களுக்கு எப்படி இருக்கும், இதை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அதான் நம்ம நேற்று கொஷினரில் பார்த்தோம்ல. சாம்பிள் கொஷின்ஸும் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணி பாருங்கள், அதில் வந்து பிஹேவியரல் கொஷின்ஸும் இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ வந்து யூசர் குரூப் பர்சோனா. யூசர் குரூப்ஸ் ஆர் ப்ராட் டெமோகிராஃபிக் செக்மெண்ட்ஸ், லைக் விமென் பிட்வீன் 25 to 34 இயர்ஸ் அப்படிங்கும் போது அது வந்து ஒரு யூசர் குரூப்பாக இருக்க போகுது. ஆனால் பர்சோனானா இட் இஸ் கோயிங் டு பி ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல் ரெப்ரசன்டிங் தோஸ் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஸ்பெசிஃபிக்கான இண்டிவிஜுவலாக இருக்க போகுது. லைக் அவங்களோட ஸ்டோரி நரேட்டிவ்னா அவங்களோட ஸ்டோரியாக இருக்க போகுது, ஆர் அவங்க மோட்டிவேஷன் அண்ட் அந்த கண்டெக்ஸ்டில் அவங்க எப்படி அந்த டேட்டாவை லைஃப்க்கு எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறது தான். லைக் அந்த பேக்ரவுண்டில் அவங்களோட பேக்ரவுண்ட் அண்ட் ஹவு இஸ் தேர் எவ்ரிடே லைஃப், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் வேல வி ஆர் கோயிங் டு கிரியேட் தட் என்டையர் பர்சோனா. இப்போ வந்து எம்பத்தி, we need to able to understand other users feelings and perspectives. So we need to put ourselves in the shoes of the user and think from their point of view. அப்போ தான் நம்மளால் வந்து அவங்களோட நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும் அண்ட் அவங்களோட நீட்ஸ் என்ன, ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் கோல்ஸ் என்ன அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஜாப்ஸ் டு பி டன், JTBD, this is a framework which is used to understand users என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதர் தேன் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ், வாட் ஆர் தே ட்ரைங் டு அச்சீவ். லைக் இந்த மாதிரி எஃபெக்டிவான பர்சனஸ் எல்லாமே வந்து இந்த ஜாப்ஸ் டு பி டன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை அடாப்ட் பண்ணி என்ன யூசரோட நீட்ஸ்னு கேப்சர் பண்ணுறதுக்காக அவங்க ஃபங்க்ஷனல், எமோஷ்னல் அண்ட் சோஷியல் டைமென்ஷன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. லைக் யூசரோட நீட்ஸ் என்ன ஃபங்க்ஷனலாக எதிர்பார்க்குறாங்க, லைக் எமோஷ்னலாக வாட் ஆர் தேர் நீட்ஸ், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் ஹியூமன் சென்டர்ட் டிசைன், ஸோ திஸ் இஸ் அ டிசைன் அப்ரோச். இது வந்து ஹியூமனோட நீட்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி, லைக் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அண்ட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, டிசைன் ப்ராசஸில் ஃபுல்லாகவே ஹியூமனோட
நீட்ஸை தான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. லைக் அந்த டார்கெட் ஆடியன்ஸோட நீட்ஸ் அண்ட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் என்டையர் டிசைன் ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பர்சனாங்கிறது வந்து ஒரு டூல் ஹியூமன் சென்டர்ட் டிசைனில். இந்த டூல் வச்சு தான் நம்மளால் வந்து சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரும்போது உண்மையாகவே யூசரோட நீட்ஸ் எல்லாமே அட்ரஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணி பார்க்க முடியும். So there are different types of personas in UX UI design. Let's just get an overview of these. But எல்லாமே நமக்கு இப்போ பண்ண போகிறது கிடையாது. பட் just to have an understanding we are going to do. ஒவ்வொரு டைப் ஆஃப் பர்சனாகவும் வேறு வேறு பர்பஸ்க்காக நம்ம டிசைன் ப்ராசஸில் இன்கார்பரேட் பண்ணுவோம். அண்ட் ஒவ்வொரு அப்ரோச்சுமே நம்ம வந்து இந்த ஸ்ட்ரென்த், ஒவ்வொரு அப்ரோச்சுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கும், கொஞ்சம் வேறு வேறு மாதிரி இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் நம்மளோட ப்ராஜெக்ட் கோல்ஸ் என்ன, நமக்கு எந்த அளவுக்கு ரிசர்ச் இருக்குது, நம்மளோட டீம் நீட்ஸ் என்ன, அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன டைப் ஆஃப் பர்சனாக சூஸ் பண்ண போகிறோங்கிறத டிசைட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஃபீச்சர் ப்ரையாரிட்டைசேஷனுக்காக தான் பர்சனா க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா கோல் டைரக்டட் பர்சனா க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த கோல் டைரக்டட் பர்சனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூசரோட கோல்ஸ் என்ன, யூசரோட பிஹேவியர்ஸ் என்ன அப்படிங்கிறதுல தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பர்சனா வந்து these personas will actually examine the process and workflow users prefer to achieve their goals when interacting with your product or service. So அவங்க நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது வாட் கைண்ட் ஆஃப் கோல்ஸ் அவங்க மைண்டில் இருக்குது, அவங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. லைக் இப்போ வந்து ஒரு குவிக் காமர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, லைக் பிக் பாஸ்கெட் ஆர் இந்த மாதிரி பிளிங்கிட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கோல் என்ன, அவங்க வந்து அந்த ஸ்லாட் டைமிங்க்கு க்ராசரி ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோலாக இருக்கும். ஸோ அதுதான் அவங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த ஆப்பில். அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ஆப்பில் அவங்க என்ன ப்ராசஸ், அவங்களோட ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்குது, ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹோம் பேஜ் போயிட்டு அந்த கார்டு இருக்கும், லைக் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும், அந்த கேட்டகரியில் இருந்து செலக்ட் பண்ணுவாங்க. இல்லை அந்த ப்ராடக்ட்டு டைரெக்டாக ஹோம் பேஜில் இருந்தே ஆட் டு கார்ட்டு கொடுத்துட்டு கார்ட்டுக்கு போயிட்டு ஆர்டர். ஸோ எப்படி அதை அச்சீவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நம்ம கோல் டைரக்டட் பர்சனலாக இருக்கும், டைரெக்டாக கோலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி. ஸோ இதில் வந்து யூசரோட கோல்ஸ் அண்ட் பிஹேவியரை மட்டும்தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம். கேட்கலாம் கேட்கல. ஸோ இதில் டைரெக்டாக யூசரோட கோல்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அண்ட் நம்ம வந்து கோல் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பர்சனாக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பர்சனாக சூஸ் பண்ணிக்கலாம். லைக் இதில் வந்து ரொம்ப ஃபியூச்சரை வந்து டார்கெட் பண்ணி நம்ம இது பண்ணுறோன்னா அப்போ நம்ம இந்த மாதிரி பர்சனாக க்ரியேட் பண்ணுறோம். ஆமாம், வெறும் கோல்ஸ் மட்டும். அதோட ஃப்ளோ எப்படி இருக்குன்றதுக்காக. ஆமாம். அண்ட் அடுத்தது வந்து ரோல் பேஸ்டு பர்சனா. ஸோ ரோல் பேஸ்ட் பர்சனால அந்த கம்பெனியில் லைக் அந்த ஆர்கனைசேஷனில் அந்த யூசரோட ரோல் என்ன, அண்ட் இந்த மாதிரி பர்சனஸ் வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் பண்ணாலும் இல்லை குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் பண்ணிருந்தாலும் ரெண்டுமே நமக்கு வந்து அந்த ஆர்கனைசேஷனல் கண்டெக்ஸ்ட்டை லைக் பிஸ்னஸ் கண்டெக்ஸ்ட்டை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ரிசர்ச் பண்ணியிருந்தாலுமே இது பண்ண முடியும். அண்ட் இது வந்து யூசரோட ப்ரொஃபஷ்னல் ரோல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப டேட்டா ட்ரிவன் அப்ரோச்சாக இருக்கும், விச் மீன்ஸ் நம்ம ரிசர்ச் பண்ணதை வச்சு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இட் இஸ் எப்போ இந்த மாதிரி ரோல் பேஸ்ட் பர்சனாக க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தா என்டர்ப்ரைஸ் சாஃப்ட்வேர் லைக் இந்த சாஸ் டிசைன் லைக் சாஃப்ட்வேர் அஸ் அ சொல்யூஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி டேஷ்போர்ட் டிசைன் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பர்சனாக க்ரியேட் பண்ணால் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். And the third one is engaging personas. So create 3D renderings of users with rich
psychological backgrounds and emotions. ஸோ நம்ம வந்து it will be more focused on the storytelling, எப்படி நம்ம வந்து இதை கன்வே பண்ண போகிறோம் மற்ற designers கிட்ட and clients கிட்ட. அப்போ தான் வந்து we can get a better understanding of what the user is thinking. ஸோ கம்ப்ளீட்டாகவே யூஸரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட நீட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி எங்கேஜிங் பர்சனாஸ் க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் இதில் வந்து ரொம்ப அவங்களோட எமோஷன்ஸ் அண்ட் சைக்காலஜி, வை தே ஆர் திங்கிங் லைக் திஸ், அந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டோரி டெல்லிங் அண்ட் நரேட்டிவாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி எங்கேஜிங் பர்சனாஸ் க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் the third one, the fourth one is fictional personas. ஸோ இது வந்து டிசைன் டீமோட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நம்மளாக க்ரியேட் பண்ணுறது rather than using user research. ஸோ ரிசர்ச் டேட்டா வச்சு நம்ம இது க்ரியேட் பண்ணுறது கிடையாது, நம்மளாவே அசம்ஷனில் தான் ஆக்சுவலாக க்ரியேட் பண்ணுறது. இந்த மாதிரி பர்சனாஸ் வந்து யூஸரோட நீட்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இனிஷியல் ஸ்டேஜஸில் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். பட் இருந்தாலுமே அதை வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு when we are in the design process, அந்த டைமில் ஒரு வாட்டி ரியல் டேட்டாவை வச்சு வேலிடேட் பண்ணி பார்க்கணும், செட் ஆகுதா இல்லையா, உண்மையாகவே யூஸரோட நீட்ஸ் இதுதானா அப்படின்னு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஜஸ்ட்டு ஒரு டிசைன் டீமோட அசம்ஷன்ஸில் தான் க்ரியேட் பண்ணுறது. அதனால் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி ஐட்ரேட் பண்ணுறதுக்கு. பட் லேட்டர் ஸ்டேஜில் அதுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு வேலிடேட்டும் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபிக்ஷனல் பர்சனாஸ் எப்போ க்ரியேட் பண்ணுவோன்னு பார்த்தா ஏர்லி எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு, ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் த ப்ராஜெக்டில் தான். அண்ட் எல்லா யூஎக்ஸ் டீம்ஸுமே வந்து இந்த மாதிரி மல்டிபிள் பர்சனா டைப்ஸில் இருந்து கம்பைன் பண்ணி கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் ஜஸ்ட் ஒரே பர்சனா டைப்பில் போகாமல் மல்டிபிள் பர்சனா டைப்பில் இருந்து கம்பைன் பண்ணியும் பண்ணலாம். என்னது எங்கேஜிங் பர்சன் வந்து இன்னும் பெட்டராக யூஸரோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஏன் இந்த மாதிரி கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக எடுக்கிறோம். அது எல்லா இடத்துலையுமே வரும், எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லையும் எல்லாத்துலேயும் வர அதெல்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து எது அதிகமாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா ஃபிக்ஷனல் அண்ட் கோல் டைரக்டட் பர்சனாக மட்டும்தான். ஓகே. இப்போ வந்து வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசர் பர்சனாஸ் பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி நல்லா ரிசர்ச் பண்ணி நம்ம வந்து பர்சனாக அந்த டேட்டாவில் இருந்து இன்சைட்ஸை கன்வெர்ட் பண்ணி பர்சனாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு டிசைன் டெசிஷன்ஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் லெஸ் இம்பார்ட்டண்ட், இதெல்லாம் நைஸ் டு ஹேவ் ஃபீச்சர்ஸ், அந்த மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை வந்து கரெக்டாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பர்சனை வச்சு டைரெக்டாக ப்ராடக்ட் சப்போர்ட் இருக்கும். லைக் ப்ராடக்ட் சக்ஸஸ், விச் மீன்ஸ் ப்ராடக்ட் வந்து எல்லா யூசர்ஸுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி உண்மையான டேட்டாவை தானே எடுத்திருக்கோம், யூசர் டேட்டா. அதனால் இது கண்டிப்பாக மற்ற எல்லா யூசர்ஸ்க்குமே வந்து சூட்டபிளாக தான் இருக்கும். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த யூசர்ஸ்க்கு அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்க ப்ராடக்டாக தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ டீம் அலைன்மெண்ட் இருக்கும், which means everyone will have an same understanding. யூசர் பர்சனை வச்சு நம்மளுக்கு டார்கெட் யூசர்ஸ் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் டீமில், டிசைன் டீமில். அண்ட் ஆல்சோ திஸ் கேன் ரிசல்ட் இன் இம்ப்ரூவ்ட் யூசர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், which means யூசர் யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஆப்பை எப்படி இருந்தாலும், லைக் அது ப்ராடக்ட்டுக்கும் பிஸ்னஸ்க்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போது யூசர்ஸும் வந்து ஹாப்பியாக யூஸ் பண்ண போகிறாங்க. பிகாஸ் இட் இஸ் அலவிங் தெம் டு மீட் தேர் கோல்ஸ். அவங்களோட கோலை அவங்களால எஃபர்ட்லெஸ்ஸாக மீட் பண்ண முடியுது. அதனால் தே ஆர் ஆல்சோ
going to be satisfied. அதனால தான் வந்து நம்ம பர்சோனா க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் here are other few advantages of using personas, like it also creates an enhanced empathy. Like நம்மளால் வந்து அந்த டேட்டாவை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவை வந்து ஹியூமன் ஸ்டோரிஸாக கன்வெர்ட் பண்ண முடியுது. அதனால் இட் ஹெல்ப்ஸ் டிசைனர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் யூசரோட நீட்ஸ், எமோஷ்னல் நீட்ஸ் என்ன, அவங்க பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, அண்ட் வாட் ஆர் தேர் மோட்டிவேஷன்ஸ் பியாண்ட் ரா டேட்டா. ஸோ நம்ம ரா டேட்டாவை விட வேறு என்னென்னலாம் யூசர் பற்றி இருக்குன்னு இன்னும் இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் ஃபோக்கஸ்டு டெசிஷன் மேக்கிங், like with clear user archetypes, teams can evaluate features and design choices through the lens of specific user needs. நம்ம வந்து அசம்ஷன்ஸ் ஆர் நம்மளோட பர்சனல் ப்ரிஃபரன்சஸில் போகாமல் யூசரோட நீட்ஸில் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸை அவங்க வந்து இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம டிசைன் சாய்ஸஸும் எடுத்துக்கலாம். லைக் எது வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த பர்சனை பண்ணுற ஸ்டேஜில். ஸோ நம்மளுக்கு வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டோட மேபி நம்ம வந்து டெவலப்பர்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறோம், இல்லை ப்ராடக்ட் மேனேஜர்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கன்னா அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஒரே காமன் வொக்காபுலரி யூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து பர்சனா இருக்குது. ஸோ அந்த யூஸரை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக எல்லாருமே வந்து ஈஸியாகவே கன்வே ஆகும், ஈஸியாகவே புரியும். அண்ட் ஆல்சோ நம்ம கிளைண்ட்ஸ் கூட பேசும்போதும் அதே தான். ஸோ யூசர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லாருக்குமே காமனாக இருக்கும். ஸோ இட் வில் பி helpful when we are communicating with the clients or the designers. And it also helps in efficient prioritization. So as we discussed just now, நம்ம வந்து ஃபீச்சர்ஸ் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ப்ரைமரி பர்சனாக்கு அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் இதை வச்சு நம்மளால் எது வந்து ரொம்ப ஹை இம்பேக்டான ஏரியாஸ், லைக் எதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப க்ரூஷியலாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் ரெடியூஸ்டு டெவலப்மெண்ட் காஸ்ட். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் தான் வந்து உண்மையான யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து தேவைப்படுது. அண்ட் இதுதான் வந்து அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்குது, இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தென் டீம்ஸ் வந்து அதர் ஃபீச்சர்ஸில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு டைம் அண்ட் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதனால் எக்ஸ்ட்ராவாக தான் மிஸ்கைடடான சொல்யூஷன்லேயும் போக மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அலைண்டாக இருக்கோம். இந்த மாதிரி இருக்க யூசர் பர்சனாக்கு இதுதான் ரிக்குவயர்மெண்ட், ஸோ இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் நம்ம தேவையில்லாமல் டெவலப்மெண்ட் காஸ்ட்டும் வேறு எதுக்கும் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. So teams observed using personas were able to focus more on users' goals during ideation rather than focusing on company goals and technical constraints. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூசர் பர்சனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து யூசர்ஸையும் அவங்களோட கோல்ஸையும் தான் வந்து நம்ம ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணும்போது ஃபோக்கஸ் பண்ணுவோம். we are not going to focus on கம்பெனியோட கோல்ஸ் என்ன, பிஸ்னஸ்க்கு இது என்ன மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, ஆர் இது வந்து டெக்னிக்கலி பாசிபிளா, டெவலப்மெண்டல் பாசிபிளா, அந்த மாதிரி நம்ம யோசிக்க மாட்டோம். ஜஸ்ட் ஆன் த யூசரோட கோல்ஸ் அண்ட் அவங்கள மட்டும்தான் நம்ம யோசிப்போம் when we are generating some ideas. ஸோ இதனால் என்ன ஆகுது, we are able to create user-centered design. ஸோ யூசர்க்காகவே நம்ம இந்த டிசைன் க்ரியேட் பண்ணுறதுனால we are keeping the users in the center. அண்ட் இந்த மாதிரி 87% ஆஃப் யூஎக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பர்சனை நம்ம க்ரியேட் பண்ணதுனால அவங்களோட டீம் டெசிஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லைக் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் வந்து இட் ஹாஸ் இம்பேக்டட்.
ஸோ ஹவ் பர்சோனாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் யூஎக்ஸ் யூஐ டிசைன். இந்த மாதிரி டிசைன் திங்கிங் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். லைக் இட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹியூமன் சென்டர் டிசைன். பர்சோனா வந்து ஒரு பேசிக்கான டூலாக இருக்க போகுது. ஸோ எப்படி நம்மளோட டிசிஷன் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் லைக் ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் இருக்குது அப்படிங்கிறது இதில் இந்த ப்ராசஸில் இருக்குது. லைக் எம்பத்தைஸ் ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்ட் ரிசர்ச் பண்ணணும். லைக் பர்சனாவை பற்றி ஃபஸ்ட்டு we need to understand that specific target audience. அதுக்கப்புறமா அவங்களோட நீட்ஸ் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். there could be many needs but யூஸரோட நீட்ஸ் என்னென்னு இன்னும் கிளாரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறமா once we have an idea of the user needs we need to ideate. Like ideation in the sense brainstorm பண்ணுறது or ideas நம்ம வந்து வேறு வேறு மாதிரி எப்படிலாம் எடுத்துகிட்டு வரலாம் ஹோம் பேஜ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஐடியாஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ திஸ் வில் ஆக்சுவலி ஹெல்ப் அஸ் இன் கெட்டிங் த சொல்யூஷன். அண்ட் ஒன்ஸ் நம்ம வந்து ஐடியேஷன் பண்ணதுக்கப்புறமா we can create the wireframe and multiple versions. லைக் ஒரே ஹோம் பேஜு அதே வந்து 3-4 வேரியேஷன்ஸில் 3-4 ரிவிஷன் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு யூ கேன் டெஸ்ட் வித் த யூசர்ஸ். ஸோ அதுதான் வந்து ப்ரோட்டோடைப்பில் நம்ம ஃபோக்கஸ் டெஸ்டிங் பண்ணுவோம். அண்ட் அதிலேருந்து வர ஃபீட்பேக்கை நம்ம அவங்களோட கோல்ஸோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக் யூஎக்ஸ் யூஐ அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதில் வந்து எப்படி லைக் டிஃப்ரெண்ட் ஃபோக்கஸ் ஏரியாஸ் என்ன அப்படிங்கிறது இருக்குது. லைக் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் தட் இஸ் அப்கமிங் டாபிக். இதில் என்ன பண்ணுவோன்னா இந்த பர்சனை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, யூஸரோட மென்டல் மாடலுக்கு ஏற்ற மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரில் பார்க்குவோம். அதுக்கப்புறம் யூஐ எலிமெண்ட் டிசைன். இதில் வந்து பட்டன் சைஸ் என்ன மாதிரி இருக்கணும், யூஸருக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து யூஐ டிசைனில் பார்ப்போம். அண்ட் ஃபார்ம் லேஅவுட்ஸ், இன்டராக்டிவ் எலிமெண்ட்ஸ், யூஸரோட கெப்பாபிலிட்டிஸ் எல்லாமே வச்சு. ஸோ இதுவுமே வந்து அந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்கங்கிறது எல்லாமே வந்து நம்ம யூஸர் பர்சனாலே இன்க்ளூட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து யூஐக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமில் யூஐ எலிமெண்ட் டிசைன் பண்ணும்போது. அண்ட் ஆல்சோ என்ன மாதிரி ஆக்சசபிலிட்டி அவங்களுக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படிங்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. யூஎக்ஸ் காப்பீஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கு வந்து நம்ம டோன் ஆஃப் வாய்ஸை டிட்டர்மைன் பண்ணணும். லைக் நம்ம தான் வந்து காப்பி எழுத போகிறோம். ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கணும். we are not going to use any sample text like lorem ipsum. ஸோ கரெக்டான யூஎக்ஸ் காப்பீஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் டெர்மினாலஜி அக்கார்டிங் டு தேர் அண்டர்ஸ்டாண்டிங். கண்டென்ட் டெப்த் வந்து பர்சனோட நாலேஜ் எந்த அளவுக்கோ அந்தளவுக்கு we are going to focus on the UX writing. ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம வந்து டெசிஷன் இப்போ ரெஸ்பான்சிவ் டெசிஷன்னா whether we are going to create an app for mobile or வெப் ஆப்பாக இருக்க போதா வெப்சைட்டாக இருக்க போதா அப்படின்னா எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து எது வந்து அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எது ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த டிசிஷனை எடுப்போம். பர்சனா வந்து ஜஸ்ட் ஒரு டெலிவரபிள் கிடையாது. லைக் டிசைன் ப்ராசஸில் ஜஸ்ட் ஒரு டெலிவரபிள் மட்டும் கிடையாது, பட் இட் இஸ் ஆல்சோ அ டெசிஷன் மேக்கிங் டூல். இந்த மாதிரி ஒரு டெசிஷன் மேக்கிங் டூலை வச்சு நம்மளால் எவ்ரி ஒன் கேன் ஸ்டே அலைன்ட் வித் த ப்ராசஸ் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் அண்ட் இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் என்ன நடந்துகிட்ருக்குங்கிறது எல்லாருமே அப்டேட்டடாக இருப்பாங்க. ஸோ எப்படி நம்ம வந்து பர்சனாக க்ரியேட் பண்ணுறது, வாட் ஆர் த ரிசர்ச் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ப்ரைமரி ரிசர்ச் மெத்தட்ஸ். ஸோ இதான் நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்ல, லைக் யூசர் இன்டர்வியூ ஆர் காம்படிட்டர் அனாலிசிஸ் இல்லைன்னா சர்வே. இந்த மூணுமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இதிலேருந்தே உங்களுக்கு டேட்டா வரும். ஒன்ஸ் யூ கெட் தட் டேட்டா யூ கேன் கன்வெர்ட் தோஸ் டு த பர்சனா.
இப்போ வந்து இதுக்கு பர்சனை க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ரைமரி ரிசர்ச் மெத்தட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூசர் இன்டர்வியூஸ். இது வந்து ஒன் கான்வர்சேஷன் மாதிரி இருக்க போது, லைக் இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ ரா இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி இஃப் யூ ஆர் எய்மிங் ஃபார் 8 to 12 இன்டர்வியூஸ் ஒரு பர்சனுக்காக, ஒரே ஒரு பர்சனை க்ரியேட் பண்ணுறதுக்காக, அப்போ நம்மளுக்கு வந்து அவங்களோட பிஹேவியர்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், மோட்டிவேஷன்ஸ் அண்ட் தேர் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே we can uncover. ஸோ அதை வச்சு, அந்த டேட்டாவை வச்சு we can create the persona, or we can do this kind of survey. இது வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா ஸ்கேலில் இருக்க போது, விச் மீன்ஸ் நியூமரிக்கல் டேர்ம்ஸில் இந்த டேட்டா ஒரு யூசர் நம்ம இன்டர்வியூ எடுக்கிறோம்னா 8 to 12 எடுக்கணுமா? ஆமாம். அப்போ வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த அவங்களோட பிஹேவியரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இஃப் ஒன் யூசர் இஸ் ஸ்கிப்பிங், இன்னொரு யூசர் கிட்ட இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இல்லை, ஜென்ரலாக கேட்குறோம். ஒரு இது 1 or 2 தானே சொல்லியிருந்தீங்க. பட் நமக்கு பர்சனாக்கு இன்டெப்த்தாக வேணும், இதுக்கு வந்து நம்ம தனியாக பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த டைம்லேயே நம்ம இதுக்கும் சேர்த்தே பண்ணிட்டா we can get the more information. சர்வேயில் வந்து நம்ம குவான்டிடேட்டிவ் டேட்டா தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். லைக் எது வந்து ரொம்ப மெஜாரிட்டி ஆஃப் த யூசர்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து ஓப்பன் ஹெண்டட் கொஷின்ஸ் தான் நம்ம கேட்க போகிறோம், ஆஸ் வி டிஸ்கஸ்ட் எஸ்டர்டே. லைக் எஸ் ஆர் நோங்கிற மாதிரி, இல்லை ஆப்ஷன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி கொஷின்ஸு. ஸோ இந்த மாதிரி இருக்க கொஷின்ஸ் வச்சு நம்மளுக்கு வந்து இன்னும் குவாலிட்டேட்டிவ் இன்சைட்ஸும் கேதர் பண்ண முடியும். ஸோ நம்மளாக அதை வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம், லைக் ரா டேட்டாவை வந்து இன்சைட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அனாலிட்டிக்ஸ் அண்ட் யூசர் டேட்டா, இது வந்து இந்த மிடில் ஆஃப் த டிசைன் ப்ராசஸ். லைக் நம்ம வந்து வயர் ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் இந்த மாதிரி அனாலிட்டிக்ஸ் அண்ட் யூசர் டேட்டா கூட we can do. லைக் இது வந்து என்ன பண்ணுவோன்னா, எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் லைக் examine behavior patterns in existing products through tools like Google Analytics, heat maps and session recordings to inform personas. So we are going to test how the users are. இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதில் போயிட்டு நம்ம அனாலிட்டிக்ஸ் பார்க்க முடியும், எந்த பிளேஸில் அதிகமாக யூசர் கிளிக் பண்ணியிருக்காங்க, ஸோ எது வந்து அதிகமாக கிளிக் பண்ணியிருக்காங்க அண்ட் எது ரொம்ப கம்மியாக கிளிக் ரேட் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளால் வந்து இந்த பர்சனை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து கிளிக் த்ரூ ரேட் வந்து கம்மியாக இருக்குங்கும் போது we can do, பட் அது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கும் போது தான் only in the companies we can do. லைக் அந்த ஃபீச்சர் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்க டைமுக்கு இந்த மாதிரி இருக்க ரிசர்ச் மெத்தட் we can pick. அண்ட் contextual inquiry, ஸோ இதில் வந்து we'll have to observe யூசர்ஸ் வந்து அவங்களோட நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் எப்படி இருக்காங்க, அதனால நம்மளுக்கு வந்து அவங்க அன்கான்ஷியஸ் பிஹேவியர்ஸ் என்ன மாதிரி இருக்குது. ஸோ பிஹேவியர் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ப்ரைமரியாக இந்த மாதிரி இருக்க ரிசர்ச் மெத்தடில் தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். பட் யூசர் இன்டர்வியூவில் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும், யூசர் இன்டர்வியூலையோ இல்லை சர்வேலையோ நம்ம கொஷின்ஸை டிபெண்ட் பண்ணி. அண்ட் நீட்ஸ் தட் இன்டர்வியூஸ் மைட் மிஸ். ஸோ இன்டர்வியூஸில் மிஸ் பண்ணுற நீட்ஸோ இல்லை பிஹேவியர்ஸ், அவங்கள பற்றி இருக்க பிஹேவியர்ஸோ நம்ம இந்த கண்டெக்சுவல் என்கொயரிலேருந்து தெரிஞ்சுக்க முடியும். And the next one is stakeholder interview. Like existing knowledge, கஸ்டமர் ஃபேஸிங் டீமுக்கு வந்து கண்டிப்பாக அந்த கிளைண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக அந்த நாலேஜ் இருக்கும், ஏன்னா அவங்க வந்து ரெகுலராக யூசர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ யூசரோட நீட்ஸ் அண்ட் அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த கிளைண்ட்டுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நம்ம கிளைண்ட் கிட்ட பேசினாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி டேட்டா கிடைக்கும் in order to create the user persona. And the last one is competitor analysis. Like we need to read the reviews and social mentions,
லைக் அந்த காம்படேட்டரை பற்றி சோஷியல் மீடியாவில் எப்படி போட்டிருக்காங்க, ஆர் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரிவ்யூஸில் என்ன இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து யூஸரோட பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் யூஸர் நீட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். So these are the different primary research methods which can help in order to create the user persona. First வந்து we need to identify the objective, which means the goal, what the user needs and why are they looking for it அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா நம்ம வந்து டேட்டாவை கேதர் பண்ணுவோம். இந்த மாதிரி மல்டிபிள் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்சைட்ஸ் கேதர் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அந்த பேட்டர்ன் எது வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது, ரிப்பீட்டடாக வருது, அண்ட் டிஃப்ரெண்ட் யூசர் செக்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் வில் பி வேலிடேட்டிங் த ஃபைண்டிங்ஸ், லைக் அதை வந்து அசம்ஷன்ஸில் இல்லாமல் கரெக்டாக இதுதான் யூஸரோட ரெக்குவயர்மெண்ட்டு ரியல் யூசர்ஸ்க்கு அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால் இப்போவே ஒரே சிங்கிள் ரிசர்ச் மெத்தடில் நம்ம போகாமல் டிபெண்ட் பண்ணி இருக்காமல் க்ராஸ் ரெஃபரன்ஸ் லைக் மல்டிபிள் இதை டிபெண்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து அக்யூரேட்டான அண்ட் கரெக்டான பர்சனாக க்ரியேட் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் அனாலிஸ்ட் வந்து பிரைமரி ரிசர்ச்சில் வரும் இல்லை, செகண்டரி ரிசர்ச்சில் தான் வரும். ஸோ ப்ரைமரி ரிசர்ச்சில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹேண்ட் டேட்டா மட்டும்தான் வரும். பட் அந்த ஹெட்டிங்கில் வந்து ப்ரைமரி ரிசர்ச் மெத்தட்ஸ்னு போட்டிருக்கு. ஓகே, மாற்றணும். ஸ்டெப் பை ஸ்டெப் பர்சனா க்ரியேஷன் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பர்சனா க்ரியேஷனுக்காக வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு, எப்படி ஒரு பர்சனாவை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து we need to get the user data. நம்ம வந்து இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறோம் இல்லை, இதர் குவாலிட்டேட்டிவ் பண்ணுறோம் இல்லை குவான்டிடேட்டிவ் பண்ணுறோம். அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த டேட்டா கிடச்சிருது அப்படின்னா அதில் வந்து நம்ம யூஸரோட பிஹேவியர், பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸ் இதில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அவங்க என்ன செக்மெண்ட்டில் பிலாங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம். லைக் அவங்க என்ன குரூப்பில் பிலாங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. நம்ம ரிசர்ச் வந்த டேட்டாவை வச்சு அந்த பேட்டர்னை கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அந்த குரூப் வந்து சிமிலரான கேரக்டரிஸ்டிக்ஸ், பிஹேவியர்ஸ், நீட்ஸ் இருந்தது அப்படின்னா இப்போ எவ்வளோ பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம் 1-on-1ல, இல்லைன்னா சர்வேல எவ்வளோ பேர் ஒரே மாதிரி ரெஸ்பான்சஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். லைக் நேச்சுரலாக ஒரே மாதிரி சொல்லியிருக்கவங்கெல்லாம் ஒரு யூசர் குரூப்பில் இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து என்ன மாதிரி யூசர்ஸ் இருப்பாங்க, ஒன்று வந்து டீச்சர்ஸ் இருப்பாங்க, இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். அப்புறம் மேபி வேணும்னா நம்ம வந்து பேரண்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம். அப்புறம் அட்மின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 இப்போ சொல்லியிருக்கோம், 4 யூசர் குரூப்பு: டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அட்மின், பேரண்ட்ஸ், இது மாதிரி 4. ஸோ இப்போ 4 பேருக்குமே நம்ம வந்து பர்சனாக தனித்தனியாக க்ரியேட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் கோல் வேறு வேறு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெயின் பாயிண்ட் வேறு வேறு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆப்க்கு என்னென்ன டார்கெட் யூசர்ஸ் குரூப் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணணும். இது வந்து நம்ம ஒரு ஆப்பாக க்ரியேட் பண்ணுவோம் தான். நம்ம ஒரு ஃபியூச்சராக எடுத்துகிட்டு வரும்போது நம்ம 4 பேருக்கும் எடுத்துகிட்டு வரணுமா, 4 பர்சனாக க்ரியேட் பண்ணணும். ஆமாம், நம்மளோட ஆப்பில் என்னென்ன டார்கெட் யூசர்ஸ் இருக்காங்கங்கிறத பேஸ் பண்ணி நம்ம பர்சனாக க்ரியேட் பண்ணோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்சனாக க்ரியேட் பண்ணணும். நார்மலாக எவ்வளோ பர்சன் நம்ம க்ரியேட் பண்ணணும், அது டிபெண்ட் அப்பான் நம்ம ப்ராஜெக்ட் தான். நார்மலாக 3 இருந்தாலே போதும். ஃபார்ம் அண்ட் வேலிடேட் ஹைப்போதேசிஸ். லைக் இனிஷியல் ஹைப்போதேசிஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு we are going to create the initial hypothesis about our user segments. லைக் நம்ம அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அது வந்து அந்த யூசர் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி we are going to redefine during this time. And இது வந்து we will also be testing these assumptions with clients. ஸோ இது கரெக்டாக அப்படிங்கிறத வந்து நம்ம வேலிடேட் பண்ணி பார்க்குறதுக்கு, டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட அண்ட் அடிஷ்னல் ரிசர்ச் பண்ணி இது கரெக்டாக அப்படிங்கிற அக்யூரேசி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
எப்படி நம்ம எடுத்த டேட்டாஸா? ஆமாம். ஓகே. ஸோ அதான் இப்போ வந்து எத்தனை பர்சனாக நம்ம பண்ணலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணல. ஹவு மெனி பர்சனாஸ் ஆர் நீடட் பேஸ்ட் ஆன் யுவர் ரிசர்ச். நம்ம ரிசர்ச் பண்ணதை வச்சு எத்தனை பர்சனாக வேணுங்கிறது நம்ம டிசைட் பண்ணுவோம். அண்ட் ப்ரைமரி பர்சனாவை தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். டிப்பிக்கலாக எவ்வளோ பர்சனாக வந்து ஒரு ப்ராஜெக்டில் இருக்கணும்னு பார்த்தா 3 to 5 தான் இருக்கும். ஆனால் 3 இஸ் மோர் தென் எனஃப் ஐ ஃபீல். பிகாஸ் கேஸ் ஸ்டடி வந்து ரொம்ப லென்த்தியாக போகும், அந்தளவுக்கு வேணாம். 5லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 3 இஸ் பெட்டர் டு ஹாவ். ஸோ அதனால் வந்து தேர் மைட் நாட் பி எனி காம்ப்ளெக்சிட்டி, any difficulties எதுவும் இருக்காது. ஸோ very easy and quick to scan. Create detailed profiles, like we can add the demographic details, goals, needs, frustrations, என்னெல்லாம் யூஸ் பண்ண லைக் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் ஒரு பர்சனால் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இது. யூஸரோட கோல்ஸ் என்ன, அவங்க என்ன வேணும்னு நினைக்கிறாங்க, அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் தே ஹேவிங் இன் த கரண்ட் ப்ராசஸ், what are their behaviors and what are the other related information. ஸோ பர்சன் எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும். அண்ட் அது வந்து நம்ம ஜஸ்ட் ஃபேக் பண்ணோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. we can also create some kind of scenario, like அந்த நரேட்டிவ் க்ரியேட் பண்ணணும். லைக் எப்படி அந்த பர்சன் வந்து நம்ம ப்ராடக்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் வேல we can create. அந்த மாதிரி ஒரு சினாரியோ க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்சனாஸ்க்கு we are giving life and we are revealing the context specific needs. ஸோ உண்மையாகவே இந்த மாதிரி யூசர் வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ப்ராடக்ட் இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கங்கிறதுக்கு ஒரு சினாரியோ க்ரியேட் பண்ணுறோம். I'll also walk you through the template so you can understand this better. Share and socialize. So வந்து we are going to distribute personas across the organization. So நம்ம once we are in the company, we are working on the project, அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி இந்த பர்சனாவை கம்பெனியில் we can like இந்த டிசைன் டீம்ஸில் we can distribute. அதனால் they can also get an idea, and நம்ம கிளைண்ட்ஸ்கிட்டையும் ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து they can understand and அவங்களுக்கு வந்து ஈஸியாக ரிலேட் பண்ணிப்பாங்க நம்ம சொல்லும் போது, டிசைன் ப்ராசஸ் சொல்லும் போது, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. அண்ட் இந்த பர்சனை வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு வந்து புதுசாக யூஸரோட இன்சைட்ஸ், புதுசாக யூஸரோட டேட்டா கிடச்சிது அப்படின்னா அந்த டைமும் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அன் ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ், விச் மீன்ஸ் அது திரும்ப திரும்ப நம்ம மாற்றிட்டே இருக்க போகிற ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம ப்ராடக்ட் எவால்வ் ஆகும்போது, ப்ராடக்ட் இன்னும் அப்டேட்டட் ஆகும்போது யூசர் டேட்டா, யூசர் பேஸும் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் டைமுக்கு டைம். பர்சனை வந்து எப்போ நமக்கு கரெக்டான ஆக்யூரேட்டான பர்சனாக கிடைக்கும்னு பார்த்தா ஒழுங்கான ரிசர்ச் இருந்தால் மட்டும்தான். ஸோ வாட் ஆர் த கீ எலிமெண்ட்ஸ் ஆஃப் அன் எஃபெக்டிவ் பர்சனா? ஒரு எஃபெக்டிவான பர்சனை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து we need to balance the depth and எந்த அளவுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கோம், அந்த இன்ஃபர்மேஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். யூஸருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அக்கார்டிங் டு ஆர் ஆப் நீட்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து டிசைன் டெசிஷன் எடுக்க முடியும். அண்ட் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் we need not add. லைக் அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனை மட்டும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு அது இட் வில் பி யூஸ்ஃபுல் in order to arrive at a design decision in the later stage of the application. ஸோ இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அந்த பர்சனை க்ரியேட் பண்ணும்போது. ஒன்று வந்து ஐடென்டிட்டி அண்ட் டெமோகிராஃபிக்ஸ், லைக் அந்த யூஸரோட ஃபோட்டோ அலாங் வித் தட் அவங்க நேம், ஏஜ், லொக்கேஷன், ஸோ வாட் இஸ் இட்ஸ் கரண்ட் ஆக்குபேஷன் ஆர் எஜுகேஷன் லெவல், அப்புறம் இன்கம் ரேஞ்ச் இஃப் இட்ஸ் நெசசரி. இன்கம் ரேஞ்ச் வந்து நம்ம பர்சனாவை பொறுத்து, இஃப் அந்த ஆப்புக்கு வந்து இது தேவையில்லை அப்படின்னா நம்ம அதை ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ ஐடென்டிட்டி அண்ட் டெமோகிராஃபிக்ஸில் இதெல்லாம் மேண்டேட்டரி, பட் எல்லாமே மேண்டேட்டரி இல்லை. இந்த மாதிரி இருக்க இன்ஃபர்மேஷன் மேண்டேட்டரி அக்கார்டிங் டு த ஆப் நீட்ஸ்.
அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்டிவ் டேக்லைன். ஸோ வி ஆல்சோ நீட் டு கிவ் அ ஃப்ரேஸ், லைக் ஒரு ஒன் லைனர் கொடுக்கணும், அந்த யூசர் யார் அண்ட் அவங்க என்ன கைண்ட் ஆஃப் வேல்யூ எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறது. எக்ஸாம்பிளுக்கு வந்து எஃபிஷியன்சி ஃபோக்கஸ்ட் மார்க்கெட்டிங் டைரக்டர் சீக்கிங் டைம் சேவிங் சொல்யூஷன்ஸ். இது வந்து மேபி ஒரு டு டூ லிஸ்ட் ஆப்புக்காக க்ரியேட் பண்ண டேக்லைன் மாதிரி இருக்கலாம். லைக் அவங்க வந்து மார்க்கெட்டிங் டைரக்டர்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டு வந்து ரொம்ப ஓவர்வெலமிங்காக இருக்கும், லைக் ரொம்ப அதிக வேலையாக இருக்கும். ஸோ பிஸியாகவே தான் இருப்பாங்க. அதனால அவங்க வந்து எஃபிஷியன்சியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. லைக் தே வாண்ட் டு பி ப்ரொடக்டிவ், டைம் சேவிங் சொல்யூஷனும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட்டிங் டைரக்டர் வந்து இந்த மாதிரி டைம் சேவிங் சொல்யூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கங்கிறது ஒரு டேக்லைனாக இருக்குது. ஸோ இது வந்து அந்த டு டூ லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு டேக்லைன் நம்ம ஆப்புக்கு க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் கோல்ஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸ், லைக் ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஒரு பர்சனாக வந்து என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அண்ட் அவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணணுன்னா அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்து ப்ரைமரி கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸில் வந்து ஸோ யூசரோட ஸ்பெசிஃபிக் சேலஞ்சஸ் ஆர் கன்சர்ன்ஸ், கரண்ட்டாக என்னென்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற. கோல் அண்ட் மோட்டிவேஷன்ல இப்போ மேல நீங்க டிஸ்கிரிப்ஷன் டேக்லைன்ல கொடுத்துருக்கீங்கல்ல, இப்போ அது நம்ம கன்சிடர் பண்ணோம்னா எது வரும்? கோல் அண்ட் மோட்டிவேஷன்னா அவங்க டைம் வந்து சேவ் பண்றது தானே கோலா இருக்கும். ஆமாம், டைம் சேவ் பண்ணுறது தான் கோலாக இருக்கும். ஆனால் அது போக இன்னும் நிறைய கோல்ஸ் இருக்கும்ல. ஓகே ஓகே. ஸோ கரண்ட்டாக என்ன பெயின் பாயிண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆர் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, கன்சர்ன்ஸ், அதுவும் வந்து நம்ம பெயின் பாயிண்ட்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆப்பை பற்றி இல்லை, பெயின் பாயிண்ட்டுங்கிறது வந்து ஜென்ரலாக இப்போ அந்த ஆப் இல்லாமல் எப்படி அவங்க அந்த ப்ராப்ளமை டேக்கிள் பண்ணிகிட்ருக்காங்க, ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த பெயின் பாயிண்ட்ஸில் ஆட் பண்ண போகிறோம். டெக்னாலஜி ப்ரொஃபைல், லைக் அவங்களோட டெக்னிக்கல் லிட்ரஸி லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த டிவைசஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஆர் அவங்க ப்ரிஃபர்ட் பிளாட்ஃபார்ம் என்ன, டிஜிட்டல் பிஹேவியர் பேட்டர்ன் என்ன, இந்த மாதிரி கண்டெக்ஸ்ட்டு வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். லைக் அவங்க இது வந்து யூசர் இன்டர்வியூலையும் வி கேன் ஆஸ்க் இஃப் இட்ஸ் ரெலவெண்ட். நம்ம ஆப்புக்கு இது தேவைன்னா வி கேன் ஆஸ்க் சம் கொஷின்ஸ் ரிகார்டிங் தட். அப்புறம் யூசர் ஜேர்னி கண்டெக்ஸ்ட். ஸோ எப்படி நம்ம ஆப்போட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, எங்கேருந்து யார்கிட்ட இருந்து கேட்டு they are using, how are they getting to know about our application and what is their usage frequency அப்படிங்கிறது வந்து யூசர் ஜேர்னிக்காக it will be helpful. Personality traits like key characteristics that influence how they make decisions and interact with products. ஸோ என்ன மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, ஹவு ஆர் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் தேர் டெசிஷன்ஸ். அதுக்கப்புறம் வி கேன் ஆல்சோ க்ரியேட் சம் கைண்ட் ஆஃப் கோட். இந்த மாதிரி கோட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஓவரால் வியூ ஆஃப் த பர்சனாக, அந்த பர்சனாக என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு சம்மரி மாதிரி ஒரு கோட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஆத்தென்டிக்காக இருக்கும், விச் மீன்ஸ் அது வந்து உண்மையாகவே பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து அவங்களோட பர்ஸ்பெக்டிவை we can capture. எல்லாமே அந்த பர்சன் பற்றி இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆட் பண்ணணுங்கிறது இல்லை, பட் எந்த ஆஸ்பெக்ட்ஸ்லலாம் நம்மளோட ஆப்க்கு அது சொல்யூஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் அந்த பர்சனாவை பற்றி ஆட் பண்ணால் இட் வில் பி வேல்யூபிள். ஸோ பர்சனாக வந்து ரொம்ப டீட்டெயில்டாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப ஜென்ரலாகவும் இருக்க வேணாம். இட் கேன் பி இன் த மிடில், லைக் இட் நீட்ஸ் டு ரெப்ரசன்ட் அ செக்மெண்ட். இப்போ நீ அந்த கீ எலிமெண்ட்ஸில் இருக்கிற எல்லா டீட்டெயிலும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஆப்புக்கு எது இதுவோ அது மட்டும் நம்ம. ஆமாம். ஸோ இப்போ வந்து பர்சனல் டெம்ப்ளேட்ஸ் பார்க்கலாம். லைக் there are different personal templates which we can use. one page profile, இது வந்து ஒரு கன்சைஸ் லைக் ப்ரிசைஸான ஃபார்மேட்டில் இருக்க போது இதில் வந்து என்னென்ன கீ இன்ஃபர்மேஷனோ அதெல்லாம் ஒரே கிளான்ஸில் பார்த்துட முடியும். இட் வில் பி ஈஸி when it comes to நம்ம வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஒரு குவிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து இந்த ஒன் பேஜ் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம்.
மல்டி காலம் லேஅவுட்டுங்கிறது வந்து கேட்டகரிஸை செப்பரேட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் டெமோகிராஃபிக்ஸ் தனியாக இருக்கும், யூசரோட பிஹேவியர்ஸ், கோல்ஸ், பெயின் பாயிண்ட்ஸ் தனியாக இருக்கும். அந்த மாதிரி 2 காலம் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் விஷுவல் ஃபார்வர்ட், இதில் வந்து ஃபோட்டோஸை மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. ஃபோட்டோஸும் யூசர் ஜேர்னி மேப்பும். லைக் நம்ம வந்து இந்த முன்னாடி ஸ்லைடில் பார்த்தோம்ல, ஜேர்னி மேப் எந்த இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ஜேர்னி மேப்னு தனியாகவே பண்ணலாம். பட் இதில் வேணாலும் இந்த டைம்லேயே நம்ம இந்த யூசரோட ஜேர்னியை ஐடென்டிஃபை பண்ணி அந்த டைம்லேயே வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணோம்னா இட் வில் பி கிரியேட்டிங். ஆட் பண்ணிட்டா தனியாக பண்ண தேவை. ஆமாம். ஸோ இந்த மாதிரி விஷுவல் எலிமெண்ட்ஸ் வந்து இம்மீடியட்டாக ஒரு எமோஷ்னல் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். லைக் யூசரோட வி கேன் ஃபீல் கனெக்டட் அண்ட் யூசரோட நீட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ நரேட்டிவ் பேஸ்டில் வந்து இட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் அரவுண்ட் ஸ்டோரிஸ் அண்ட் செனாரியோஸ். ஸோ யூசரோட கண்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட மோட்டிவேஷன்ஸ் அண்ட் யூஸ் பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் வேலை க்ரியேட் பண்ணுற பர்சனை வந்து நரேட்டிவ் பேஸ்ட். அண்ட் கோல் ஓரியன்ட் வந்து இட் இஸ் ஆல்சோ ஃபோக்கஸிங் ஆன் யூசரோட கோல்ஸ் என்ன, அவங்களோட ஜேர்னி என்ன, அண்ட் சக்ஸஸ் மெட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறது, அதர் கேரக்டரிஸ்டிக்ஸ் போக வந்து இதில் மோஸ்ட்டாக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து ஒன்று 1 பேஜ் இல்லை மல்டி காலம் லேஅவுட் தான். பர்சனால் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் டேட்டா ரிச் வந்து இதில் இன்கார்பரேட் த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், அனாலிட்டிக்ஸ் அண்ட் டீட்டெயில்டு பிஹேவியரல் இன்சைட்ஸ் ஃபார் டேட்டா ட்ரிவன் டீம்ஸ். ஸோ அந்த குவான்டிடேட்டிவ் சர்வே ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருந்து டேட்டா எடுத்து அதை வச்சு இன்னும் டீட்டெயில்டாக க்ரியேட் பண்ணுவோம் இந்த பர்சனாவை. ஸோ நம்ம வந்து எப்போவுமே எந்த பர்சனும் டெம்ப்ளேட் எடுத்தாலுமே என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனை தான் ஆட் பண்ணணும். எந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு டிசைன் டெசிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் அந்த பர்சனால் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அண்ட் வி ஆர் நாட் கோயிங் டு ஆட் எனி அன்னெசரி பர்சனல் டீட்டெயில்ஸ் விச் அந்த யூசர் பிஹேவியருக்கு நம்ம தேவையில்லாத பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண தேவையில்லை. அண்ட் பேலன்ஸ் டீட்டெயில் வெஸ் ரீடபிலிட்டி, லைக் அது வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கணும், பட் இட் ஷுட் ஆல்சோ பி யூஸ்ஃபுல். டீட்டெயில்டாக இருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி, ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். விஷுவல் ஹைரார்கி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். லைக் என்ன மாதிரி கோல்ஸுக்கும் பெயின் பாயிண்ட்ஸுக்கும் ஈக்குவலான டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம லே அவுட் கொடுக்கணும். ஏன்னா கோல்ஸும் இம்பார்ட்டண்ட், பெயின் பாயிண்ட்ஸும் இம்பார்ட்டண்ட்டில், அதனால் அதுக்கு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனை ஒரே அளவுக்கு ப்ரையாரிட்டைசேஷன் கொடுக்கணும் லே அவுட்டில். ஸோ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் யூசர் பர்சன்னா. ஸோ இந்த மாதிரி we can create. இந்த இடத்துல யூசரோட ப்ரொஃபைல் இமேஜ் இருக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இண்டியன் பர்சனான்னு சொன்ன ஒரு ப்ளகின் யூஸ் பண்ணிக்கலாம். வரலையே. I think this plugin is down now. யூஸ் பண்ணுங்க ரிப்போர்ட்டுக்கா நேத்து இப்படி தானே இருக்கு. ஆமாம் ஆமாம்.
ம் ஸோ இதில் போய்ட்டு ப்ரொஃபஷன் போய்ட்டு we can get a lot of people from different professions. ஸோ இது எது நம்ம பர்சனலில் இருக்கோ அந்த மாதிரி இருக்க ப்ரொஃபஷனில் இருக்க பீப்புள் கிளிக் பண்ணிவிட்டு ஏத்த மாதிரி இது நம்ம ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இதுல பிரைமரி ரிசர்ச்ல இன்டர்வியூ எடுக்கிறப்போ நம்ம ஸ்னாப் எல்லாம் ஆட் பண்ணலாம்னு சொன்னீங்க. ஆமாம் அவங்களோட ஸ்னாப் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா யூ கேன் ஆட் தட் as well. ஸோ இந்த மாதிரி பர்சனாக்கு டெம்ப்ளேட் we can add. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மல்டி காலம் இதுதானே வந்து ஆமாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா இந்த நேம் ஆஃப் த பர்சனை அண்ட் இது வந்து ஸ்டூடெண்ட் பர்சனாங்கிறதுனால அவங்க என்ன கரண்ட்டாக படிச்சுட்ருக்காங்கங்கிறது என்ன எந்த இயர் அண்ட் எந்த கோர்ஸ் படிச்சுட்ருக்காங்கங்கிறது. அதுக்கப்புறமா டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் லைக் அவங்க ஏஜ், லொக்கேஷன், எஜுகேஷன், டெக்னாலஜி, ப்ரொஃபிஷியன்சி. பிகாஸ் இது வந்து ஒரு எல்எம்எஸ்க்கான பிளாட்ஃபார்ம், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிறனால அவன் வந்து அவங்களோட டெக் ப்ரொஃபிஷியன்சியும் தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு டெக் சேவையாக இருக்காங்க அப்படிங்கிறது, என்ன படிச்சுட்ருக்காங்கிறதும். அண்ட் அவங்களோட கோல்ஸு, அவங்க வந்து கரெக்டாக டைம் அசைன்மெண்ட்டு எல்லாமே முடிக்கணும். அப்போ தான் வந்து அவங்களோட பார்ட் டைம் ஒர்க்கும் பார்த்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஹி இஸ் ட்ரைங் டு பேலன்ஸ் பிட்வீன் அசைன்மெண்ட்ஸ் அண்ட் பார்ட் டைம் ஒர்க். ஸோ தட் இஸ் இஸ் கோல். And he is also feeling that the subscription costs for multiple productivity tools add up quickly, which means ஸோ அவங்க வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் இவங்க வந்து பார்ட் டைமில் வேலை பார்க்குறாங்களா, ஸோ ஆல்ரெடி அதுக்கே வந்து அவங்க பிஸியாக தான் இருப்பாங்க. அதனால் அதை வந்து டைம்லைன் வந்து இந்த டெட்லைனுக்குள்ளே நான் முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் தான் யூஸ் பண்ணுறாங்க. என்ன ரிமைண்ட் பண்ணுறதுக்கு, இல்லை டு டூ லிஸ்ட்டுக்கு இதெல்லாம் இருக்குது, அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும்னு செட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். அதனால் அவங்க வந்து அதுவும் இதுலேயே இருந்துச்சுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட கோலில் வந்து ஹி இஸ் ட்ரைங் டு பில்ட் அ போர்ட்ஃபோலியோ ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் ஃப்யூச்சர் ஜாப் அப்ளிகேஷன்ஸ். மற்ற கிளாஸ்மேட்ஸோடையும் எஃபெக்டிவாக கொலாபரேட் பண்ணால், அவங்க கூடயும் சேர்ந்து கொலீக்ஸோடு சேர்ந்து குரூப் அசைன்மெண்ட்லாம் பண்ண முடிஞ்சதுன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் ட்ரைங் டு ஸ்டே ஆர்கனைஸ்டு. எல்லா கிளாஸஸும் நிறைய கிளாஸஸ் இருக்கும். ஸோ எல்லா கிளாஸஸ்லேயும் வந்து ஆர்கனைஸ்டாக அந்த டெட்லைனுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட கோல்ஸாக இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட்டை கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் அது வந்து இந்த ஆப்பில் எதுவும் எந்த ஃபீச்சர்ஸுமே இல்லை. லைக் டெட்லைன் வந்து வருது அப்படின்னு ஒரு ரிமைண்டர் கூட செட் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் அதிகமாக இருக்குது. அண்ட் அவங்களால வந்து எதுவுமே ட்ராக் பண்ணி பார்க்க முடியலை. லைக் எப்போ டெட்லைன், எதுக்கு எப்போ டெட்லைன், எது ஃபஸ்ட் டெட்லைன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியலை. ஸோ அதனால் வந்து இது மல்டிபிள் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் போய் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. வேறு ஏதோ ஒரு ஆப் யூஸ் பண்ணுறதுனால அதில் போய் பார்க்குறாங்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த மொபைல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பேஜும் வேறு வேறு மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அது கன்சிஸ்டன்ட் மாதிரி தெரியல, லைக் யூனிஃபார்மாக இல்லை மொபைல் எக்ஸ்பீரியன்ஸ். லேப்டாப்பில் பார்த்தா கரெக்டாக தெரியும் போல். ஓகே, ஸோ இவங்க வந்து ஏன்னா இங்கேயும் நம்ம எழுதியிருக்கோம் மேக் புக் ப்ரோ தான் யூஸ் பண்ணுறாங்க கோர்ஸ் ஒர்க்குக்காக அண்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ சம்டைம்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது அதில் அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இல்லைங்கிறத ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி ரிலேட் ஆகுதுங்கிறது யூ கேன் ஆல்சோ வியூ. And he prefers cloud-based tools that can sync. ஸோ ரெண்டு டிவைஸுமே அவங்க யூஸ் பண்ணுறதுனால அது ஈஸியாக சிங்னரைசேஷன் ஆச்சுன்னா இட் வில் பி பெட்டர், ஆட்டோ சேவ் ஆச்சுன்னா இட் வில் பி பெட்டர் அப்படின்னு ஹீ இஸ் ஃபீலிங். அண்ட் ஹீ இஸ் யூஸிங் தீஸ் டூல்ஸ், டெக்னாலஜி டூல்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் வாட் இஸ் இஸ் பிஹேவியர் அண்ட் ஹேபிட்ஸ், லைக் அவங்க வந்து 1 to 2 hour
கண்டினியூஸாக ஹீ கேன் ஸ்டடி வித் ஷார்ட் பிரேக்ஸ். ஸோ அவங்க வந்து ஆஃபன் லேட் நைட் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்கும்போது அந்த டைமில் அவங்க போய் வெளியே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து ஆஃபன் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹில் ஆல்சோ பி செக்கிங் த மெயில்ஸ் அண்ட் மெசேஜஸ் த்ரூ அவுட் த டே டைம். ஸோ அவங்களுக்கு வந்து வீடியோ டியூட்டோரியல்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் ரீடிங் த என்டையர் மெட்டீரியல். ஸோ திஸ் இஸ் அபவுட் persona 1. ஸோ இது வந்து persona 2 ஃபார் B2B, which means business to business marketing team application பண்ணணும் அப்படின்னா அதுக்கு க்ரியேட் பண்ண ஒரு persona. ஸோ மார்க்கெட்டிங் மேனேஜர் பற்றி இருக்கிற persona. அண்ட் அகெயின் her photo is going to appear here. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க நேம், வாட் இஸ் her profession, டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸ். லைக் இதில் வந்து டெக்னாலஜி லெவல் போடலை, பிகாஸ் அது இதுக்கு தேவையில்லை. ஒரு B2Bங்கும் போது இந்த மாதிரி பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். நம்ம இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பிஸ்னஸ் டு கஸ்டமர், இந்த குவிக் காமர்ஸ், இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, மிந்த்ரா எல்லாமே வந்து பிஸ்னஸ் டு கஸ்டமர். ஆனால் இப்போ வந்து ஒரு ஆப் மேபி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு வச்சுக்கலாம், அதுவுமே வந்து பிஸ்னஸ் டு கஸ்டமர் தான். ஆனால் அது ஃப்ரண்ட் ஃபேஸிங். லைக் இப்போ ரிசப்ஷனிஸ்ட்டுக்காக ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு தானே யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஹோட்டலில் இருக்க ரிசப்ஷனிஸ்ட் யூஸ் பண்ண போகிறாங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்க, ஹோட்டலில் செக்இன் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ஆக்குபென்சி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த டேட்டாலாம் அவங்களுக்கு தெரியணும். அந்த ஆப்பில் அதெல்லாம் இருக்க போகுது. லைக் எத்தனை ரூம் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ அவங்க தான் பார்க்க போகிறாங்கன்னா அது வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்ளிகேஷன். அண்ட் இப்போ ஊபரில் வந்து டிரைவர்ஸ்க்கு இருக்குது அப்படின்னா அது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஸ்விக்கியில் வந்து ஹோட்டல்ஸ்க்கு இருக்குது அப்படின்னா அது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இப்போ நம்ம ஸ்விக்கியில் வந்து ஹோட்டல்ஸ் இருக்கிறது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இப்போ நம்மளே ஸ்விக்கி யூஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து கஸ்டமர் ஃபேஸிங், நம்மளுக்கு வந்து B2C, அவங்களுக்கு வந்து B2B. அதே மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் சொன்னேன். இப்போ ஏர்பிஎன்பி ஆப்பை நம்ம யூஸ் பண்ணோன்னா அது B2C. அதே இது அதை வந்து அந்த ஹோட்டலில் இருக்கவங்க யூஸ் பண்ணுறாங்க, ரிசப்ஷனிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் அப்படின்னா அவங்களுக்கு B2B. அவங்களுக்கு நம்ம பிஸ்னஸ்ன்றதால அது ஆமாம். அண்ட் இதில் வந்து அவங்களோட டீம் சைஸ், பிகாஸ் இது வந்து மார்க்கெட்டிங் டீம் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக, அதுக்கு உங்களோட டீம் சைஸ் எத்தனை பேர் யூஸ் பண்ண போகிறாங்க இந்த ஆப் அந்த மாதிரி. அண்ட் இவங்களோட கோல்ஸ் என்னவா இருக்குது, கிளியர் மார்க்கெட்டிங் ROI டு எக்ஸிக்யூட்டிவ் லீடர்ஷிப், ஸ்ட்ரீம்லைன் கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் அக்ராஸ் மல்டிபிள் சேனல். ஸோ என்ன மாதிரி கேம்பெயின் இவங்க ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க, மேபி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஒரு செஷன் ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அது வந்து எல்லாருக்குமே தெரியணும், மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தெரியணும். ஆர் டீம் எஃபிஷியன்சியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அண்ட் ரிப்பீட்டடான டாஸ்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து அவங்களோட கோல்ஸாக இருக்குது. பிராண்டோட கன்சிஸ்டன்சி வந்து எல்லா இடத்துலையுமே, எல்லா மார்க்கெட்டிங் டச் பாயிண்ட்ஸ்லேயும் சேம் யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களோட கோல்ஸாக இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னா, மேனுவலாக ரிப்போர்ட் பண்ணணும் அண்ட் எல்லா டாஸ்க்குமே, பேசிக்கான டாஸ்க்குமே வந்து மேனேஜ்மெண்ட் வேணும். லைக் எல்லாத்துக்குமே வந்து அவங்க கம்ப்ளீட்டாகவே பார்த்துட்டே இருக்கணும் என்ன நடக்குது அப்படிங்கிறது, ரொம்ப மைக்ரோ மேனேஜ் பண்ணுற மாதிரி. அண்ட் ஆல்சோ மார்க்கெட்டிங் இனிஷியேட்டிவ்ஸோட இம்பேக்ட் இது பண்ணுறதுனால, மார்க்கெட்டிங் இனிஷியேட்டிவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால என்ன அதில் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறதுக்கே, கன்வின்ஸ் பண்ணுறதுக்கே இட் இஸ் கெட்டிங் அ லாட் ஆஃப் டைம். லிமிட்டட் ரிசோர்ஸஸ் வித் இன்க்ரீஸிங் கேம்பெயின் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ அதை வந்து மார்க்கெட் பண்ணணும். ஏதாவது ஒரு கேம்பெயின் இருக்குது, ஏதாவது ஒரு செஷன் இருக்குது, அதை வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சாலே அதுக்கு வந்து லிமிட்டட் சோர்ஸஸ் தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லான டெக்னிக்ஸ் ஆர் வேஸ் இல்லை. ஸோ இதில் வந்து ஷீ இஸ் யூஸிங் மொபைல் ஃபோன்ஸ் த்ரூ அவுட் ஹர் டே
and she needs seamless access to marketing data. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, she can use productivity ஆப் மாதிரி இருக்கிறது ஒரு SaaS ஆப் மாதிரி இருக்கிறது. ஆசனாங்கிறது வந்து இட் இஸ் அ ப்ரொடக்டிவிட்டி ஆப், லைக் டு டூ லிஸ்ட் ஆப் மாதிரி. என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத we can write it down. அண்ட் ஸ்லாக் வந்து கம்யூனிகேஷன், ஒர்க் கம்யூனிகேஷனுக்காக. அடோப் கிரியேட்டிவிட்டி சூட் வந்து இந்த மாதிரி பிராண்ட் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காக மேபி she can use Salesforce. It is a SaaS dashboard, like software as a solution. So her behavior is she always checks the analytics dashboard. எந்த அளவுக்கு யூசர்ஸ் வியூ பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் திங். எவ்ரி மார்னிங் ஃபர்ஸ்ட் திங்காக அதை தான் பண்ணுவாங்க. அண்ட் வீக்லி மீட்டிங்ஸ் இருக்கும். கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணுறதுக்கு வீக்லி மீட்டிங்ஸ் இருக்கும். அண்ட் அவங்க வந்து விஷுவல்ஸ் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஓவர் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ். ஸோ அவங்க வந்து இந்த நியூமரிக்கல் டேட்டாவை வந்து அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. பட் ஷி ஆல்சோ ப்ரிஃபர்ஸ் ஒன்லி த விஷுவல் டேட்டா, விச் மீன்ஸ் அந்த இமேஜஸோட ஆர் சார்ட்ஸோட இன்ஃபோகிராஃபிக்ஸோட அந்த மாதிரி இருக்க டேட்டா தான் அவங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஷி ஆல்சோ செக்ஸ் டைம் ஜோன்ஸ் அண்ட் ஆஃபன் செக்ஸ் இமெயில்ஸ் அவுட் சைட் ரெகுலர் ஹார்ஸ். ஸோ ரெகுலர் ஹார்ஸை தாண்டியும் அவங்க வந்து இமெயில் செக் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஷி வாண்ட்ஸ் அ கிளட்டர்ட் பிளாட்ஃபார்ம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு க்ளீன் அண்ட் கிளியரான ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், லைக் ஒரு டேஷ்போர்ட் வேணும். இன் தட் அதில் வந்து அவங்க வந்து எல்லா கேம்பெயின் ஐடியாஸையும் ஈஸியாக அதில் புரிகிற மாதிரி ஷி கேன் ஆட். அண்ட் எல்லாருக்குமே வந்து ரிப்பீட்டடான டாஸ்க் இருக்கக்கூடாது. டீம் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எதெல்லாம் தேவையோ அந்த டாஸ்க் மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணணும். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு பர்சனாக இது. யூஸிங் எம்பத்தி மேப் வித் பர்சனா. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம இந்த யூசர் பர்சனாக க்ரியேட் பண்ணோன்னா we should also be creating the empathy map. empathy map ஒன்று க்ரியேட் பண்ணால் போதும். லைக் இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் யூசர் டைப், லைக் அவங்க வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் என்ன இதில் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா டெமோகிராஃபிக்ஸு, அவங்க கோல்ஸ், பிஹேவியர்ஸ் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ அவங்க இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கிறதுக்காக, லைக் அவங்களோட சைக்காலஜிக்கல் அண்ட் எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்காக we should also create this empathy map framework. இதில் வந்து இந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் இருக்க போகுது. லைக் 4 quadrants இருக்கும். அண்ட் அதில் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் we are going to see what the user wants to see in their environment. லைக் அவங்க மார்க்கெட் பிளேஸில் என்ன அப்சர்வ் பண்ணுறாங்க அண்ட் எவ்ரிடே எதை வந்து வாட் ஆர் தே எக்ஸ்போஸ்ட் டு டெய்லி அப்படிங்கிற மாதிரி வாட் த யூசர் இஸ் சீயிங் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில். அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து திங்க், லைக் யூசரோட தாட்ஸ் என்ன அண்ட் அந்த தாட்ஸ் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஆர் வாட் ஆர் த ப்ரீ ஆக்குபேஷன்ஸ் ஆர் வரிஸ் டூ தே ஹாவ். ஸோ யூசரோட தாட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த குவாட்ரண்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஃபீல். இதில் வந்து யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்குது, வாட் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் ஆர் தி எக்ஸ்பீரியன்சிங், எது அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, எது அவங்களுக்கு வந்து ரொம்ப லைக் கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி என்ன ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த குவாட்ரண்ட்டில் பார்ப்போம். அண்ட் சே அண்ட் டூ, லைக் யூசர் வந்து இஃப் யூ ஆர் டூயிங் ஒன் we can just understand இது மாதிரி what the user is saying and what the user is doing publicly. லைக் அந்த ஆப் யூஸ் பண்ணும் போதும் என்ன அவங்க பண்ணுறாங்க. ஸோ திஸ் கேன் பி டன் ஈவன் வென் த யூசர் டெஸ்டிங் ஸ்டேஜில் கூட நம்ம பண்ணலாம். விச் மீன்ஸ் அந்த வயர் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆப்பை கொடுத்து இதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது அப்போவும் வந்து இந்த எம்பத்தி மேப்பை இம்ப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ எம்பத்தி மேப் நம்ம எல்லாத்துக்கும் ஆட் பண்ணுவோம் பர்சனா? இல்லை, எல்லாத்துக்கும் இல்லை, ஒரு பர்சனுக்கு மட்டும் ஆட் பண்ண போதும். இல்லை அதான் கேட்குறேன், ஒரு பர்சனாக கூட ஆட் பண்ணணுமா? ஆட் பண்ணால் பெட்டர் தான், பட் ஆட் பண்ணலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. we can do this even யூசர் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கூட இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போவே ஆட் பண்ணணும்னு இல்லை.
லாஸ்டா எல்லாமே நான் முடிச்சிட்ட அப்புறமா கூட இது ஆமாம். ஸோ இப்போ நம்ம ஆப்பு கொடுத்ததுக்கப்புறமா அவங்கக்கிட்ட வந்து யூசர்கிட்ட கொடுத்து அந்த வயர் ஃப்ரேம் லைக் ப்ரோட்டோடைப் பண்ண ஆப்பை கொடுத்துட்டு இதை யூஸ் பண்ணி பார்க்க சொன்னோன்னா அப்போ அவங்க என்ன பப்ளிக்காக சொல்லுவாங்க லைக் எப்படி அவங்க பிஹேவியர் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. அப்போ வந்து அவங்க அதை அப்படியே ஓரலாக சொல்லிக்கிட்டே அந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா இந்த அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் லைக் அவங்க எது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னங்கிறது நம்மளால் அந்த டைம்லேயும் தெரிஞ்சுக்க முடியும். எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க அண்ட் என்ன ஆக்ஷன்ஸ் அவங்க எடுக்கிறாங்க, இந்த ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடான ஆக்ஷன்ஸ் என்ன எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் வந்து இந்த 4 குவாட்ரண்ட்ஸ் போக வேறு என்ன குவாட்ரண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் கெயின்ஸ். இது வந்து நம்ம யூசர் பர்சனலி ஆட் பண்ணிட்டோம். ஸோ இட்ஸ் நாட் நெசசரி தட் வி நீட் டு ஆட் தீஸ் இன் த எம்பத்தி மேப் ஆஸ் வெல். பர்சனாஸில் வந்து யூசர்ஸ் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். எம்பத்தி மேப்பில் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் எக்ஸ்பேண்டட் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம வந்து இந்த மாதிரி இன்னும் பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம வந்து இந்த மாதிரி எம்பத்தி மேப்பை க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் இதில் வந்து இன்னும் மல்டி டைமென்ஷனலில் எல்லா ஆஸ்பெக்ட்ஸில் இருந்தும் நம்மளுக்கு இன்சைட்ஸ் கிடைக்கும். லைக் இது வந்து இந்த ரெண்டுமே வந்து பர்சனோ அண்ட் எம்பதி மேப் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு இன்னும் பெட்டராக கஸ்டமர் ஜேர்னி எந்த அளவுக்கு இருக்குது, யூசர் ஸ்டோரி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட் ஆர் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் காமன் சேலஞ்சஸ்? இப்போ யூசர் பர்சனாக க்ரியேட் பண்ணும்போது வந்து நம்மளோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு க்ரியேட் த பர்சனாக பேஸ்ட் ஆன் த ரியல் ரிசர்ச். நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிடுறோம் இது ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஏதாவதுன்னு. ஒன்ஸ் வி ஆர் டன் வித் தட் நமக்கு தெரியும் அது வந்து நம்ம அசம்ஷனில் போல நம்ம உண்மையாக ரியல் டேட்டாவை வச்சு தான் போகிறோம் அப்படின்னு. அதனால நமக்கு ஆக்சுவல் டேட்டா லைக் ஆக்சுவல் யூசர்ஸ் கிட்டேருந்து வந்த டேட்டாவை வச்சு நம்ம பர்சனாக க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் அது வந்து உண்மையாகவே அந்த டிசைன் டெசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அலைண்டாக தான் போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ஸ் ஆல்சோ வி கேன் ஹாவ். அண்ட் அதுக்கப்புறமா வி கீப் தெம் ஃபோக்கஸ்டு. நம்ம என்ன ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷனோ அதை மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் டிசைன் டெசிஷன் எடுக்கிறதுக்கான ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் எக்ஸ்ட்ராவாக எந்த டீட்டெயில்ஸும் ஆட் பண்ண போகிறது இல்லை. ஸோ மேக் தெம் விசிபிள் லைக் அந்த பர்சனஸ் வந்து என்டையர் டீமுக்கு அது அக்சசபிளாக இருக்கணும். லைக் எல்லாராலையுமே அதை அக்சஸ் பண்ண முடியணும். அண்ட் எல்லாருக்குமே வந்து அதை ஒரு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி மீட்டிங்லேயோ இல்லை எந்த டைமில் வேணாலும் அதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி சொல்ல தெரியணும். அந்த மாதிரி அவ்வளோ சிம்பிள் அண்ட் எல்லாருக்குமே காமனான ஷேர்டான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அந்த பர்சனை. அப்புறம் நம்ம ப்ராடக்டை எவால்வ் ஆக இம்ப்ரூவ் ஆக இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர இந்த பர்சனாகவும் எவால்வ் ஆகிட்டே இருக்கணும். அந்த டைமில் நம்ம புதுசாக யூசர் இன்சைட்ஸையும் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அப்படியே ஒன்ஸ் பண்ணி முடிச்சிட்டா முடிகிறது கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி ஐட்ரேட்டிவ். அண்ட் வாட் வி நீட் டு அவாய்ட் வைல் கிரியேட்டிங் பர்சனாஸ் ஸ்டீரியோடைப்பிங் லைக் இன்அக்யூரேட்டான டேட்டாவோ இல்லை அது வந்து நம்மளோட யூசர் நீட்ஸ் இல்லாமல் ரெப்ரசன்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி we should not be doing. only research based persona we are going to create. and persona overload like அந்த too many personas நம்ம create பண்ணோம், நிறைய personas create பண்ணோன்னா it will be not that accurate. ஸோ எஃபெக்டிவாக இருக்காது. அதனால் ஜஸ்ட் 3 to 5 ப்ரைமரி பர்சனாஸ் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணாலே போதும். அண்ட் பர்ஃபெக்ஷன் பேரலிசிஸ் விச் மீன்ஸ் நம்ம வந்து பர்ஃபெக்டாக பர்சனாக க்ரியேட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். லைக் திரும்ப நம்ம வந்து ரிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இருக்க டேட்டா வச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அது முடியவே முடியாது. அதனால் ஓரளவுக்கு பர்ஃபெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் we can get the feedback, review, analyze and complete that person. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிசைன் லேட்டர் ஸ்டேஜில் we can maybe refine. உடனே we need not keep it refining. அதுக்கப்புறம் க்ரியேட்டிங் அண்ட் ஃபர்கெட்டிங். ஸோ நம்ம வந்து ஒரு வாட்டி பர்சனாக க்ரியேட் பண்ண உடனே அதை வந்து டிசைன் டெசிஷனில் இன்க்ளூட் பண்ண மாட்டேங்கிறோம். அப்படியே பர்சனாக க்ரியேட் பண்ணனா அது அந்த இடத்துலேயே மறந்துடணும் அப்படின்னா அப்போ அந்த பர்சனை க்ரியேட் பண்ணதே வேஸ்ட் இல்லை.
ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம இந்த பர்சனை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அவங்கள வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஃபீச்சர்ஸையும் இன்க்ளூட் பண்ணுறோமா வயர் ஃப்ரேம் ஸ்டேஜில் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ அது க்ரியேட் பண்ணுறத நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் ஒன்ஸ் நம்ம பர்சோனா கிரியேட் பண்ணிட்டோம்னா அதுதான் நம்மளுடைய இது இல்லைன்னா ஆமாம் அந்த நம்ம பண்றோம். ஏன்னா அவங்கள வச்சு தான் நம்ம அவங்களோட தாட்ஸ் வச்சு அவங்களோட மோட்டிவேஷன்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து டிசைனுக்கே ப்ரொசீட் பண்ணுறோம். அப்படிங்கும் போது இந்த டிசைன் டெசிஷனுக்கும் அந்த டேட்டாவை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு புதுசா நம்மளுக்கு ஒரு டேட்டா கிடைச்சாலும் நம்ம அந்த பர்சோனால இன்கார்பரேட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அதுல இருந்து தான் எடுக்கணும். ஆமாம், இதில் பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்னென்னா நம்ம வந்து ஒன்ஸ் பர்சனை க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லை, க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அது வந்து நம்ம டெய்லி டிசைன் டெசிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஸோ இதில் ரியாலிட்டி செக்கில் பார்த்தா ஜஸ்ட் 20% ஆஃப் த டீம் யாரெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஹையர் யூசர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் கிடச்சிருக்கு. ஸோ பர்சனை க்ரியேட் பண்ணுறதுக்காக வி ஆர் ஹேவிங் லைக் ஃபிக்மாவில் க்ரியேட் பண்ணலாம், மிரோவில் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். பட் நம்ம வந்து ஃபிக்மா தானே இப்போ ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறோம், அதனால் வி கேன் ஜஸ்ட் கோ அஹெட் வித் திஸ். அண்ட் ஐ திங்க் சம் ஆஃப் தீஸ் ஆர் பெய்டு வெர்ஷன்ஸ். மிரோன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, லைக் கூகுளில் போயிட்டு மிரோன்னு டைப் பண்ணால் வரும். அதில் வந்து யூசர் ஃப்ளோ போடுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வெறும் ஃபிக்மாவும் ஃபிக்ஜாம் மட்டுமே போதும், அதுலேயே நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸில் அதுதான் வந்து பாப்புலராக எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸில் வாட் வி ஹவ் லேர்ன்டு டுடே இஸ் personas are going to be the powerful UX tools. இதை வச்சு நம்மளால் யூசர் டேட்டாவை ரிலேட்டபிளான கேரக்டர்ஸாக நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் இதை வச்சு நம்மளால் எம்பத்தி ட்ரிவன் டிசைன் டெசிஷன் எடுக்க முடியும். விச் மீன்ஸ் அவங்களோட பர்ஸ்பெக்டிவில் இருந்து யோசித்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து யோசித்து நம்ம ஒரு கேரக்டர் மாதிரி க்ரியேட் பண்ணிடுறோம். அதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு நம்மளால் டிசைன் டெசிஷனும் எடுக்க முடியும். என்ன மாதிரி டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வி கேன் திங்க் அப்பான். லைக் எந்த மாதிரி எதெல்லாம் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதிகமான ப்ரைமரியாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வி கேன் டிஸ்டிங்விஷ் பிட்வீன். அண்ட் நம்ம பார்த்தது வந்து 4 types ஆஃப் பர்சனஸ். ஒவ்வொன்றுத்துக்கும் வேறு வேறு பர்பஸ் இருக்குது. கோல் டைரக்டட் பார்த்தோம், ரோல் பேஸ்டு, எங்கேஜிங், ஃபிக்ஷனல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்தோம். ஒவ்வொன்றுத்துக்கும் யூனிக்கான பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. அண்ட் பட் நம்ம வந்து அந்த டெம்ப்ளேட் படி தான் போக போகிறோம். தட் இஸ் கோயிங் டு பி மல்டி டைமென்ஷனல் வாட் வி ஹவ் டிஸ்கஸ்ட். அண்ட் கிரியேட்டிங் எஃபெக்டிவ் பர்சனாஸ் ரிக்வயர்ஸ் ரிசர்ச். ஸோ நம்ம ஆப்வியஸாக ரிசர்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் பர்சனல் கை வைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த இன்டர்வியூ கொஷின்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் போக போகிறோம். ஸோ இன் திஸ் இது வந்து நம்ம வந்து என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணி இந்த பர்சனை டிரைவ் பண்ணலான்னு பார்த்தா, இன்டர்வியூ பண்ணியோ இல்லை சர்வேலையோ ஆர் அனாலிட்டிக்ஸ் அண்ட் ஈவன் ஸ்டேக் ஹோல்டர் இன்புட், விச் மீன்ஸ் கிளைண்ட்டோட இன்புட் வச்சு கூட we can ensure that we are reflecting the real user needs. உண்மையான யூசர் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி we are creating the persona அப்படின்னு நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பர்சனை வந்து ஒரு லிவிங் டாக்குமெண்ட்டாக தான் இருக்க போது, விச் மீன்ஸ் அது வந்து ரிசர்ச் பண்ண ரிசர்ச் கண்டினியூ ஆக யூசரோட பிஹேவியரும் சேஞ்ச் ஆகும். அந்த பிஹேவியர் சேஞ்ச் ஆகும்போது we need to update it and this is not going to be one time deliverable. அதோடு முடிஞ்சிடாது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது we can just start with one primary persona for current project. அதுக்கப்புறமா we can get the like user data. ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும், பர்சனா எத்தனை பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஜஸ்ட் ஒன் பர்சனில் we can start and அது ரிவ்யூ வாங்கினதுக்கப்புறமா other 2 persona you can do. ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி பர்சனாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்வியூ கொஷின்ஸ் முடிச்சிடணும். ஏன்னா நமக்கு வந்து ரெஸ்பான்சஸ் கிடைக்கணும்ல, மற்றவங்க கிட்ட இருந்து அவங்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும்.
இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் நான் ரெடி பண்ணிடுவோம். ஆமாம், நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து ஒன்ஸ் அதை பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் சென்ட் பண்ணுங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். அந்த சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு, இல்லை சேஞ்ச் இல்லைன்னா அப்படியே we can share it. ஒரு டவுட் இருந்தால் கூட யூ கேன் ஆஸ்க் மீ. அப்போ இந்த வீக்குள்ள நம்ம கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிட்டு தென் கொஸ்டின் கிரியேட் ஆமாம். பண்ணலாம். சரி, இந்த இது ஷேர் பண்ணிருங்க. ஸ்லைட்ஸ் ப்ரெசன்டேஷன் தானே? ஓகே, ஷேர் பண்ணுறேன். சரி, நான் கொஸ்டின்ஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே. எதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது? அது நீங்கள் வந்து கொஷின்ஸை கூகுள் டாக்ஸில் இல்லை ஃபிக்மாலேயே நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. கொஷின்ஸை இந்த ஃபிக்மா ஃபைலில் இப்போ ஷேர் பண்ணிங்கல்ல, அதே ஃபைல்லையே ஆட் பண்ணிடுங்க. அது எப்படி மேம் நீங்கள் கூகுள் அந்த ஃபார்மில் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுமா? ஓ ஓகே ஓகே, கூகுள் ஃபார்மில் தான் பண்ண போகிறீங்க. நான் வந்து 1-on-1 நினச்சிட்டேன், சாரி. இப்போ கூகுள் ஃபார்மில் தான் பண்ண போகிறீங்கன்னா இப்போ அதே ஷேர் பண்ணிடுங்க. நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். எப்படி ஷேர் பண்ணுறேன்னா, இல்லை மேம் நம்ம கூகுள் ஃபார்மில் தானே பண்ண சொல்லிருந்தீங்க. ஆமாம் 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 எடுக்க முடியும் சர்வே. ஆமாம், கூகுள் ஃபார்மே ஷேர் பண்ணிடுங்க. எப்படி நீங்கள் ரெஸ்பாண்டன்ஸ்க்கு ஷேர் பண்ணுவீங்களோ அந்த மாதிரியே ஃபார்ம் ஷேர் பண்ணிடுங்க. சரி, அப்புறமா நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாமா டவுன்லோட் பண்ணி? என்னது டவுன்லோட் பண்ணி? இல்லை மேம், இப்போ ரெஸ்பான்ஸோ இல்லை நான் என்ன ஆட் பண்ணணும் ஃபிக்மா அந்த இதில்? ஃபிக்மாவில் ஒன்றும் ஆட் பண்ண வேண்டாம், நீங்கள் ஃபார்ம்லேயே ஆட் பண்ணிடுங்க. அந்த காப்பி லிங்க் இருக்கும்ல, இதை காப்பி லிங்க்கு காப்பி பண்ணி எனக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, இது கிரியேட் பண்ணிவிட்டு இது நம்ம நேற்று பார்த்தோம்ல எப்படி ஆப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது எல்லாமே. சரி, ஓகே பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஓகே, சரி, தேங்க்ஸ். தேங்க்யூ.